வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டிக்கு மேஜராக கூட சப்போர்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி ஓகேங்களா. அதனால் சென்செக்ஸுக்கு நிஃப்டி ஈக்குவலண்ட் தான் ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் நடக்குதோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட்டர் எப்படிலாம் ஒர்க் ஆகுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் எல்லாமே அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துறோம். நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 25,992 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,918 ஃபஸ்ட்டு சப்போர்ட். இன்னைக்கு செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது நாளைக்கு 25,797, தேர்ட் சப்போர்ட் 25,677. இப்போ நம்ம இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நேத்தியே சொன்ன மாதிரி தான் இந்த 26,060ன்றது ஒரு 7 தடவை இந்த 26,000 ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு 1 ஹவரே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணது இந்த 26,050 கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நாளைக்கு 26,112 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 26,187, செகண்ட் ரெசிஸ்டன் 26,300, தேர்ட் ரெசிஸ்டன் 26,428. இதெல்லாம் ஆல் டைம் ஹை. நாளைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டுன்னு சொல்லும் போது எதுலேருந்து இது வரலன்னு பார்த்தீங்கன்னா 25,992க்கும் 26,112க்கும் இன்பிட்டிவில் 112 பாயிண்ட் 120 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸாக தான் இருக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நோ ட்ரேடிங் ஏரியா ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப இன்ட்ராடே டேவை அவாய்ட் பண்ணிக்கணும். எப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ ஃபர்தராக மார்க்கெட்டை ஒரு ட்ரெண்டிங்காக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இன்ட்ராடேக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 59,057 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக ப்ரீவியஸாக இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்திருக்கு. இதுமாதிரி சைட்வேஸ் நடந்து ஒரு சப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் போது 58,861, செகண்ட் சப்போர்ட்டு 58,543, தேர்ட் சப்போர்ட்டு 58,226. இப்போ இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 59,374ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப்சைடு போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 59,570ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன், செகண்ட் ரெசிஸ்டன் 59,885, தேர்ட் ரெசிஸ்டன் 60,200. இதுதான் 3 ரெசிஸ்டண்ட்டும் அடுத்தடுத்ததாக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே போகுது அப்படின்னும் போது 59,057க்கும் 59,374 இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃபான விஷயம். இதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக பார்க்கும்போது 27,581ன்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,502ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 27,374, தேர்ட் சப்போர்ட்டு 27,250. இதெல்லாம் வீக் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,706ன்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப்சைடு போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 27,783, செகண்ட் ரெசிஸ்டன் 27,908, தேர்ட் ரெசிஸ்டன் 28,033. இதெல்லாம் ஃபர்தராக அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னும் போது 27,706க்கும் 27,581க்கும் இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ மேஜர் சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு பேப்பர் ட்ரெட்லேயோ ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லெவல்ஸ் 100% ஒர்க் ஆகுன்றதா கான்ஃபிடன்ட் லெவல் கிடையாது. ஸோ நம்ம செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கும். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணிக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. கம்பைன்டு இண்டிகேட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்பைன்டு இண்டிகேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கரெக்டாக உங்களுக்கு வேரியஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இப்போ ஃபின் நிஃப்டி காமிக்கிறேன். ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் லோவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் மூலயமா நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த லோ. அப்புறம்
அப்புறம் வந்து நம்ம ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேவுக்கு இந்த இடத்துல 27,588 பிரேக் அவுட் பண்ணிச்சு, 27,660 பேருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு 27,583, கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு. இதுதான் கம்பைன்ட் இண்டிகேட்டர் ப்ளஸ் வால்யூமும் நம்மளுக்கு வந்து இது காமிக்கும். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கெலாம் காமிக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து போயிருக்கு. ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெஃபரல் லிங்க்கை. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனோன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நம்ம டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டை இது மாதிரி கம்பைன்ட் இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க எனி டெஸ்கில். ஸோ அதனால் விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.